கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றைக்கு என்னுடைய தீமை எல்லாம் அகன்று போகும் என்று நினைக்கிறீர்களா? என்னைக்கு என்னுடைய வேதனைகளும் பாடுகளும் நீங்கும் என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் நடுவில் இருக்கிற ஆக்கினைகளை அகற்றி நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் தீங்கு வராதுங்க, தீமை வராதுங்க. ஆமீன். வருவதற்கு நாம் தகுதி உடையவர்களாக இருக்கிறோமா? நிதானித்து பாருங்களேன். கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கப்பா, நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்கப்பா, இனி எந்த தீமையும் அனுமதிக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு முழு இருதயத்தோடு அர்ப்பணிங்க, ஆர்ப்பரிங்க, கெம்பீரித்து பாடுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் மிக அற்புதத்தை செய்ய போகிறார். தீமையெல்லாம் அகற்றி ஆமென், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று திருவிழம் பெற்றுகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.